வணக்கம். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதாவது பிசிஓடி வந்து அ இருக்கு. அ இந்த ஜர்னில இருக்கிறதுனாலயா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அ ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்து இப்போ உடல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா, முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து இதனால தான் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது. இந்த ப்ராப்ளமால தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்க மெடிக்கல் செக்கப் பண்றதும் வந்து நல்லது தான். ஆனா, அ இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜர்னில இருந்தாலும், இது ஒரு காரணமா வந்து இருக்கலாம் அப்படின்னு தான். ஆக்சுவலா இது மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது நீங்க. இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து இந்த ஜர்னிக்கும், இந்த மாரி வந்து உடல்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து லேடீஸ பொறுத்தவரை ஏன் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஜர்னிக்கு ரிலேட்டடா வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான எ ஜர்னி உங்களுக்கு. ஸோ இதுல வந்து நெறைய விதமான என்ன இருக்கும் நம்மளுக்குன்னா, அதாவது ஹார்மோனல் வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து உண்டு பண்ணும். ஏன் அப்டின்னா, இந்த மூட் ஸ்விங் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். நெறைய எமோஷனல வந்து ஹேண்டில் பண்ற மாரி வரும். அப்புறம் செப்பரேஷன் பெயின் அந்த வலி, அப்புறம் வந்து ஓவர் திங்கிங் ஏன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்பனாலும். அப்புறம் என்ன சிலவங்களுக்கு வந்து தூங்க மாட்டாங்க. ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். அம் இது மெயினா பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே வந்து எமோஷனலா ரொம்ப ரொம்ப ஹேண்டில் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த எமோஷனல் இந்த இன்டென்ஸான எனர்ஜிஸ் இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம உடம்பால வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள போவோம். ஸோ இந்த மாரி ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸா இருக்கிறதுனால, இதோட ரிலேட் பண்ணி வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து இது மட்டுமே ஆனா ஒண்ணு என்னன்னா, இது மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கக்கூடாது. ஆனா இது இது நீங்க வந்து இதையும் சரி பண்றதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இத நீங்க உள்தன்மையில நீங்க வந்து ஹீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்தவித நோயும் வந்து உங்களுக்கு வராது. முக்கியமா இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கப்புறம் சில ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு உடல் ரீதியா வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா, இந்த ரீசன்க்காண்டி தான் வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கலாம். அப்போ நீங்க ஹீல் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோய் வந்து வரவே வராது. இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம உடல்ல வந்து கவனம் வைக்கணும். ஏன்னா, இது நர்வ் சிஸ்டத்திலுடைய அந்த எனர்ஜிஸோடது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தாக்கம் வந்து நம்மளுக்கு வந்து உண்டு பண்ணிட்டே இருக்கும். நெறைய பெயின் இருக்கும். ஓவர் திங்கிங்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, துரோகம், எதிரி காட்டும் எல்லாமே வந்து தெரிய வரும். அப்புறம் எல்லாமே வந்து நம்மளுக்கு புரிய வரும்போது, இந்த உலகத்தினுடைய இது அப்போ எல்லா வலியும் இந்த காலகட்டத்தில வரம்போது, நம்ம இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து மெயினா என்ன நீங்க கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு நெறைய சக்ராஸ் வந்து சொல்லியிருப்பேன். அதுல வந்து நம்மளுக்கு வந்து லேடீஸ பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன என்ன சக்ரான்னா, கர்ப்பப்பை சக்ரா, அதாவது ஊம் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சக்ராஸுக்கும் இந்த பிசிஓடி அப்படிங்கிறதுக்கும் வந்து ரிலேட்டட் நெறையா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த சக்ராஸ்லாம் பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து நோய் வந்து வரவே வராது உங்களுக்கு. ஸோ எப்படி இது வந்து எங்க இருக்கும்னா, சாக்ரல் சக்ராஸ் பக்கத்துல தான் வந்து இருக்கும். ஸோ இந்த கர்ப்பப்பை இதுதான் வந்து நம்மளுடைய படைப்பாற்றல், அப்போ அந்த உணர்ச்சி இது வந்து நீங்க நெறைய பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து நம்ம இதுல சொல்லும்போதே நம்ம சொல்லுவோம்ல, என் வயிறு வந்து பத்திக்கிட்டு எரியுது. இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த வயித்துல இருக்கிற ஒரு ஒரு இதா அதுதான் வந்து அங்க மெயினா இருக்கும். அந்த உணர்ச்சி வந்து அந்த ஓம் சக்ராஸ்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இத வந்து பேலன்ஸ் பண்ணணும் நீங்க. அப்ப எப்படி அப்டின்னா, இதுல தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா விஷயங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. ஏன் அப்டின்னா, படைப்பாற்றலே அதுல தான் இருக்கு. பெருக்கமே இதனால தான் வந்து அடையுது. ஸோ உணர்ச்சிய ரொம்ப ரொம்ப ஹேண்டில் பண்ணணும் இது. அப்போ இன்பம் எல்லாமே வந்து இந்த ஓம் சக்ராஸ்ல தான் வந்து இருக்குது. ஸோ இதோட கர்ப்பப்பையினுடைய சக்தி வந்து இது வந்து குறிக்குது. இந்த சக்ராவ பொறுத்தவரை கர்ப்பப்பையினுடைய சக்தி அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னு சொன்னா, அந்த எனர்ஜிய வந்து தூய்மைப்படுத்தணும். மெயினா வந்து அந்த செக்சுவல் எனர்ஜிஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப க்யூர் பண்ணணும். ஏன் அப்டின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே நீங்க என்ன அப்டின்னா, அதுல உள்ள இம்ப்யூரிட்டீஸ் எல்லாமே வந்து அ போகணும். அந்த
செக்ஷுவல் கர்மாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செக்ஷுவல் கர்மாஸ் எல்லாமே நீக்கப்படும் இந்த காலகட்டத்தில். எல்லாமே வந்து தூய்மையாக்கப்படும் உங்களுக்கு. சாக்ரடா வந்து இந்த செக்ஷுவல் எனர்ஜிஸ் ஃபுல்லும் சாக்ரடா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வந்து நீங்க வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்துக்கு ரொம்ப இதோட தாக்கம் வந்து எப்படிலாம் இருக்கும்? ஏதாவது இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னா, திடீர்னாப்புல ரொம்ப கோபம் வரும், பயம் வரும். அப்புறம் வந்து உறவுகள்ல வந்து நெறைய இன்செக்யூரிட்டீஸ் இருக்கும். அதாவது இருப்பாங்களோ, இவங்க வந்து போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. எமோஷனல் பிளாக்ஸ் வந்து நெறையா இருக்கும். அதாவது நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து மோஸ்ட்லி என்ன அப்படின்னு சொன்னா, உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமயே உள்ளயே வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இது வைக்க நோய் தான். என்னைக்குமே வந்து உணர்ச்சிகளை வந்து அமுக்க அமுக்க அது வந்து நோயா வந்து கிரியேட் பண்ணும். ஸோ வந்து அது அதோடது. அப்ப கிரியேட்டிவிட்டி எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைய ஆரம்பிக்கும்போது, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுல வந்து சிக்கல்கள் பல வந்து நீங்க வந்து ம் அந்த ப்ராப்ளம் வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது தான். இந்த இந்த இத பொறுத்தவர. ஏன் அப்டின்னா, இது இந்த வேற காரணத்துக்காண்டியும் வந்து இருக்கலாம். ஸோ இது மட்டுமே அப்டின்னு சொல்லிட்டு நெனச்சு, நம்ம வந்து அசால்ட்டா இருக்கக்கூடாது. டாக்டர்ட்டயும் போய் வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ ஏன் வந்து இது ட்வின் ஃப்ளேம் ஜர்னிக்கு வந்து ரொம்ப வந்து இதோட கனெக்ட் பண்றாங்க அப்டின்னு சொன்னா, இதுதான் வந்து ரீசன். ஏன் அப்டின்னா, நம்மளுடைய எல்லாத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா 2 எனர்ஜி அதாவது டிவைன் ஃபெமினைனும், டிவைன் மேஸ்குலினும் இருக்கும். ஸோ இந்த சக்கராவ பொறுத்தவர மோஸ்ட்லி வந்து டிவைன் ஃபெமினைனோட எனர்ஜி தான் வந்து இதுல வந்து இருக்கும். அப்போ வந்து அது வந்து எமோஷனல் கனெக்ஷன உண்டு பண்ற ஒரு சக்ரா உங்களுக்கு. அப்போ வந்து இந்த ஷிப்குள்ள நீங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சோல் லெவல் பாண்ட் அப்படிங்கிறதுனால, எமோஷனல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அத லேடீஸ் பொறுத்தவர வந்து ரொம்ப அத வந்து ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா வந்து இருக்கும். அப்ப அது வந்து இம்பேலன்ஸா இருந்தது அப்படின்னு சொன்னா தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓவர் அட்டாச்மென்ட்டோட அவங்கட்ட வந்து இருப்போம். அவங்க கிட்டயே வந்து டிபெண்டன்சியா இருக்கணும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்ப்பு வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ பழைய கார்மிக்லாம் வந்து அதோடைய வூண்ட்ஸு எல்லாமே அதுல தான் வந்து தங்கியிருக்கும். ஸோ அந்த கார்மிக் அத வந்து ஹீல் பண்ணணும் நீங்க. அந்த பாஸ்ட் லைஃப் வூண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதை வந்து நீங்க வந்து எடுத்து அத வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து பழைய கார்மிக்னால தான் ஹார்ட் பிரேக் வரும் உங்களுக்கு. அந்த ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கும். நெறைய நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அப்புறம் அந்த அபாண்ட்மெண்ட் வூண்ட்ஸ் எல்லாமே வந்து அதுல வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இம்பேலன்ஸ இருக்கிறதுனால, அந்த சக்கரா வந்து இம்பேலன்ஸா இருக்கிறதுனால, எல்லாமே நம்மள பொறுத்தவரை மேல எழுப்பி கொண்டு வர்றதான் இதோட நம்மளுடைய ப்ராசஸே உங்களுக்கு. ஸோ எல்லாவித இதுவும் வந்து ஹீல் பண்ணாதது எல்லாமே வந்து சர்ஃபேஸ்க்கு கொண்டு வரும். மேல எடுத்துட்டு வரும். அப்ப வந்து நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு இம்பேலன்ஸா இருக்கு. ஸோ நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெரியணும். அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து கொண்டு போகும். நீங்க இது தெரிஞ்சு நீங்க பண்ண ஆரம்பிக்க தான், நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து வருவீங்க. அப்ப வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ வந்து ஒரு நியூ இத நோக்கி வந்து நீங்க வந்து போவீங்க. அப்போ இதுல வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயணத்த பொறுத்தவரை நீங்க வந்து முன்னேறிக்கிட்டு தான் இருக்கணும். நீங்க உள்தன்மையில நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க தங்கிட்டீங்கன்னா அப்படின்னா, தங்கிட்டனாலே இது பிரச்சனை வந்து உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். போகவே போகாது. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாரி நீங்க மூவ்மெண்ட் உங்களுக்கான ஒரு நீங்க பார்த்தாலே வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அந்த அந்த சக்ராஸ் வந்து இது பண்ணா தான் அந்த டிவைன் ஃபெமினின் வந்து ரொம்ப லெவல் வந்து அவேக்கனிங் ஆகும். அந்த சக்ரா வந்து நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணும்போது தான். அப்ப அந்த ஃபெமினின் எனர்ஜிய வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த சக்ராஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா இது இது பெண்களுக்கான ஒரு சக்ரா. ஸோ அந்த சக்ரா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது வந்து வீக்கா இருந்தா தான் இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும். ஸோ வந்து அத ஸ்ட்ராங்கா வைக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நீங்க என்ன பண்ணணும்னா, அதான் சொல்றேனே செல்ஃப் லவ் வந்து மெயினா வேணும். நம்ம வந்து செல்ஃப் லவ் வந்து நம்ம வந்து எடுக்கணும். அப்போ இதுல வந்து
ஏன் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்டின்னா, நெறைய நம்ம இதுல நீங்க பார்த்திருப்பீங்க. ரன்னர் சேசர் இருக்கும். ஸோ, அதனால பிரச்சனைகள். செப்பரேஷன்ஸ் பீரியட் வரும். ஸோ, அதனால டிப்ரஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து இருக்கும். அப்போ எமோஷனல் பெயின் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஜெலஸ் இருக்கும், இன்செக்யூரிட்டி இருக்கும், செக்சுவல் எனர்ஜி வந்து இம்பேலன்ஸா இருக்கும். அப்போ வந்து அவங்கள சோல் லெவல் கனெக்ஷன்ஸ்னால அவங்கள விட்டு வந்து போக முடியாது. அ இருந்தாலும் பிரச்சனையா இருக்கும். போனாலும் பிரச்சனையா இருக்கும். ஸோ பல இத ஹேண்டில் பண்ணணும். கஷ்டம் தான். அந்த என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்கள் உணர்ச்சிகளை எழுத்து மூலமாக என்ன பொறுத்தவரை நான் ஐடியாஸ் குடுக்குறது என்னன்னா, ஜர்னலிங் வந்து எழுதுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எழுதுங்கள். எழுதும்போது தான் உங்களுக்குள்ள உள்ள அத்தனை இதையும் உணர்ச்சிகள் ஃபுல்லுமே வெளிய வரும். அது வந்து நம்ம பேசுறத விட எழுதுறதுல வந்து நம்ம வந்து உள்தன்மையில் இருந்த நெறைய இது வந்து வெளிய வரும். ஸோ, அது எழுதுற பழக்கத்த நீங்க கொண்டு வந்துட்டனாலே, பாதி வந்து அந்த பெயின் வந்து கம்மியாகும். நீங்க எழுதி முடிச்ச பிறவே உங்களுக்கு தெரியும். இப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து எழுதி எழுதி முடிங்க. உங்களுக்கு ஒரு நிம்மதியா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ, அந்த மாரி பிராக்டிஸ் வந்து பண்ணணும். ஸோ, அ இயற்கையில அது ஆஸ் யூசுவல் சொல்றது தான் வாக்கிங். அப்ப வந்து செல்ஃப் லவ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஆ அப்புறம் வந்து யோகா, டான்ஸ் இந்த மாரி எது புடிக்குதோ அந்த இது. அப்புறம் வந்து உப்பு தண்ணிய வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய டிப்ஸ். அது பேசிக்கலா எல்லாரும் சொல்ற டிப்ஸ் தான். ஆனா, மெயினா வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளுடைய பெயினு, நம்ம எமோஷனல் இத பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இந்த சக்கராவ பொறுத்தவரை எமோஷனல வந்து ஹேண்டில் பண்றதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். செல்ஃப் லவ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப தெரிஞ்சா தான் இந்த சக்கரா வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு மெயின் இது என்ன அப்படின்னா, எழுதுறது தான். எந்த எமோஷன்ஸா இருந்தாலும், நீங்க எழுதிட்டீங்கனாலே அது வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதுதான் நான் சொல்ற டிப்ஸ். ஹீல் பண்றதுக்கான ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி உள்தன்மையில் நீங்கள் வந்து ஹீல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஃபெமினைன் எனர்ஜி வந்து ஹீல் ஆகும். ஸோ வந்து ஹீல் ஆகும்போது என்ன அப்படின்னா, அந்த சக்கரா வந்து ஓப்பனிங் ஆகும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனாலே, இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ்னால வர்ற அ வந்து இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்திருந்தால், அது வந்து கியூர் ஆயிரும் உங்களுக்கு. ஆனா, மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வந்து வந்து இந்த சக்ராஸ்லலாம் வந்தது அப்டின்னா, என்ன பொறுத்தவரை வந்து இந்த ஜர்னியினுடைய தாக்கங்கள் தான். ஏன் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான எனர்ஜி. ஸோ அத ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நெறைய ஸ்ட்ரெஸ் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். நெறைய பெயின் இருக்கும். இன்செக்யூரிட்டீஸ் இருக்கும். செல்ஃப் லவ் எடுக்க மாட்டோம். ம் நெறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதுல கொட்டி கிடக்கும். ஸோ அதெல்லாமே பார்த்து, பார்த்து, பார்த்து நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இது பண்ணிட்டு வரணும். ஸோ இன்னைக்கு அப்போ என்னன்னா, இன்னைக்கு பஞ்சமி ஆக்சுவலா. இன்னைக்கு ஃபுல் டே பஞ்சமி. இன்னைக்கு நைட்டும் இருக்கு. ரொம்ப விசேஷமான நாளு. விசேஷமான நாளு. ஸோ யாராவது வந்து சாதனாஸ் பண்ணணும் அப்டின்னா, இந்த நைட் நீங்க பண்ணீங்கன்னா, ஏன்னா வாராகிய பொறுத்தவரை நைட் வந்து பிரார்த்தனை பண்ணா, அ நெனச்சதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இந்த நைட் வந்து நீங்க பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்டின்னு சொன்னா, அதாவது மந்திரம் மூலமா சக்ராஸ வந்து ஆக்டிவேட் பண்றவங்களுக்கு, மெடிடேட் மூலமானாலும் உட்கார்ந்து வந்து மெடிடேட் பண்ணலாம். நெறைய எனர்ஜிஸ் கிடைக்கும். ஸோ இந்த இந்த மாரி நாட்கள் வந்து விடாதீங்க. மந்த்ராஸ் மூலமா வந்து சாதனாஸ் பண்ணி சக்ராஸ வந்து ஆக்டிவேட் பண்றவங்களுக்கு வந்து இந்த மாரி நாட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நைட் வந்து நீங்க ஏன்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லுமே வந்து இருக்கு. வாராகிய பொறுத்தவரை வந்து நைட் இரவுக்கான ஒரு தேவதை அவள். ஸோ இரவு வந்து பிரார்த்தனை பண்ணா ரொம்ப எஃபெக்டிவா வந்து இருக்கும். தேங்க் யூ.